கடன்கிற அடிமைத்தனத்துல இருக்கிறோம். இதுல இருந்து வட்டி கட்டிட்டே இருக்கிற இந்த அடிமைத்தனத்துல இருந்து எப்படி மீள்வது? அதுக்கப்புறம் குடிப்பழக்கங்கிற அடிமைத்தனத்துல இருக்கனே, இதுல இருந்து நான் எவ்வாறு மீள்வது? அடுத்து இச்சைங்கிற அடிமைத்தனத்துல இருக்கனே அப்படின்னு கவலைப்பட்டு இருக்கீங்களா சகோதர சகோதரிகளே? உங்களுக்கு இன்னைக்கு கர்த்தர் சொல்றார், யாத்திராகமம் விடுதலை பயணம் 14ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலே, இன்று காண்கின்ற எகிப்தியனை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். ஆமென். அப்ப இந்த எகிப்துங்கிறது அடிமைத்தனத்தின் ஆவி, அடிமைப்படுத்துகின்ற ஆவி. இஸ்ரவேல் ஜனங்களை 430 வருடங்களாக அடிமைப்படுத்தி வைத்து அவர்களுக்கு சம்பளம் கூட கொடுக்காம அடிமைப்படுத்தி வைத்திருந்த அந்த ஆவி இன்று கர்த்தர் உங்களுக்கு விரட்டுகின்றார். அன்றைக்கு ஒரே நாள் இரவிலே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விடுதலையை கொடுத்த தேவன் இந்த அடிமைத்தனத்தின் ஆவியிலிருந்து உங்களுக்கு இன்று விடுதலை கொடுக்கிறார். சகோதர சகோதரிகளே, இன்று காண்கின்ற எகிப்தியனாகிய இந்த அடிமைத்தனத்தின் ஆவிகள் இனி உங்களிடத்தில் வருவதில்லை என்று கர்த்தர் சொல்கின்றார். உங்களுக்கு இன்று விடுதலை கொடுக்கின்றார். சகோதர சகோதரிகளே, கடன் என்ற அடிமைத்தனத்தில் இருந்தும், இச்சை